சரிப்பா. இப்போ டாக்டர் சந்திரசேகரன் சார் வந்து இப்போ ஜாயின் பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்பா உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். வாசு சொல்லிடலாமே. வாசுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. ஆமா நானே தெரியும். சொல்லிக்கிட்டா அது என்னமோ தற்புறமை பேசுற மாதிரி இருக்குமே. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சரி பரவாயில்ல. ஏன்னா நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. நான் தமிழகத்துல சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அக்குபங்க்சர் மருத்துவ பேராசிரியர் ஓய்வு. இப்போ சித்த யோகி அப்படிங்கிற ஒரு வலையொலியை நடத்திட்டு இருக்கேன். அதுல வந்து ஏராளமான சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை சொல்லி அந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் மீது நிறைய ஆர்வம் உண்டு. சரியான தமிழ் உச்சரிப்பு எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். பொதுவா யாரும் பேசுறவங்க எல்லாருமே சரியான தமிழ் ழகரம் யாருக்கும் சரியா வர்றதில்ல. தமிழுடைய அழகே வந்து ழகரம் தான். அந்த ழகரத்தை வந்து சரியா உச்சரிக்க பழக்கணும். தம்பி வாசுதேவன் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதை நீங்க தமிழ் பத்தி சொல்லுங்க, சிதறலை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா என்னுடைய பணிச்சுமை காரணமா வந்து தம்பி கூப்பிடுற நேரம்லாம் வரணுமே, ஒருவேளை இடையில வராம போயாச்சுன்னா அவங்களுக்கு வந்து மன வருத்தம் இருக்குமேங்கிறதுக்காக கொஞ்சம் நான் தயங்கினேன். இல்லப்பா நீங்க அவசியம் வந்ததான் ஆகணும்னு தம்பி வற்புறுத்தி கூப்பிட்டாரு. அதன் பேர்ல இப்ப வந்திருக்கிறேன் நான். எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு நம்மால இயன்ற ஒரு பணியை செய்யலாம். அவ்வளவுதான். மற்றபடி என்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையான குடும்பம், சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றபடி பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் நாங்க ஒண்ணு இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆட்கள். ஐயா சாதாரணமா வாழ்றது, எளிமையா வாழ்றதே இன்னைக்கு ஒரு பெருங்காரியமா இருக்கு. அதனால கண்டிப்பா. கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து ஏன்னா நீங்க அவ்வளோ எளிமையா சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க. இங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அத ஒரு பிரயோகப்படுத்தி, அத ஒரு சொல்லாடலுக்குள்ள கொண்டு வந்து, இதுதான் ஒரு வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு ஒரு எதையுமே அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதனால அ நீங்க வந்து மேபி உங்களோட ஒரு ஒரு தன்னடக்கம் காரணமா அப்படி சொல்ற மாரி இருக்கலாம். ஆனா அது வந்து நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது, இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, இங்க உள்ள ஒரு கன்சியூமரிஸ்ட் அ மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உபயோகப்படுத்த கிட்டே இருக்கிற எக்கானமி, அந்த ஒரு பொருளாதாரத்தில நம்மளோட ஒரு தமிழர் கலாச்சாரமும், ஒரு ஒரு சேமிப்பு, இந்த ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு அ அ அமைதியான ஒரு இயற்கை சூழலோட இயைந்த ஒரு வாழ்க்கை, உங்களோட வாழ்வு நெறிமுறைகள்ல இருந்து இது நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம கடத்திட்டு போற ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஸோ ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. ஆனா, அ அ எளிமைன்னு சொல்லி நீங்க நெனச்சிராதீங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம இது கடத்திட்டு போக வேண்டிய காலத்துல இருக்கிறதுனால, இது ரொம்பவே பாராட்டக்குரியது, ரொம்பவே வரவேற்கக்கூடியது. உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அ உங்களோட பயணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றிங்க. நன்றி. இன்னும் ஒரே ஒரு அவங்க எவ்வளவு அ வளமா வாழ்றாங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னால சொல்ல முடியும். நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு யாருக்கு குடுத்து வச்சிருக்கும் இந்த உலகத்துல? ஆன் டைம்க்கு தூங்கிட்டு, ஆன் டைம்க்கு எந்திரிக்கிறது. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நானு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா, மலை அடிவாரமா, நேச்சரோட சேர்ந்து வாழ்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி வாழ்க்கைலாம் யாருக்குமே கிடைக்காது. அவங்களுக்கு அது எலிமெண்ட் தோணுது. நம்மளுக்கு அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரிச்சான ஒரு இல்ல அதத்தான் நான் சொல்றேன். ஆமா. நம்ம இந்த சைட்ல இருந்து பார்க்கறனால, அது வந்து அவ்வளோ அருமையான ஒரு வாழ்வு நெறிமுறை. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுல எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இது நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். இதுல முக்கியமா எப்படின்னா, அ இப்போ சுப்பிரமணியர் ஞானம் புக்க எடுத்து வாசிச்சா, அதுல எப்படி செல்ஃபா என்லைட்மென்ட் நம்ம ஆயிக்கிறதுங்கிறது இருக்கும். அந்த மாரி பல நூல்கள படிச்சு, இந்த பல நூல்கள்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டிய எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து பல நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேர்ற மாரி, ஒரு வலைவழி தளம் நடத்தி, அதுல அதுல பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு வந்து அவ்வளவு பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அநேகமா கரண்ட் போயிட்டுன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. அம் ஐயோ! ஸோ இப்ப தான் சார் சந்திரசேகரன் சார் இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்க கரண்ட் போயிடுச்சு போல இருக்கே. இல்ல, இல்ல. நான் எங்கே? இல்ல அந்த அம் சித்தயோகி ஐயா இருந்தாங்கல்ல, அவங்க வீட்ல கரண்ட் போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு. கரண்ட் போனாலும் போயிடும்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து இத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த செஷன.
ஸோ சார் நீங்கள் வந்து பேசுனீங்க, ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அவருக்கும் இந்த ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சிடுறேன். அவர் பேசின ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கும் அனுப்பிச்சிடுறேன். மெயினாக இன்னைக்கு உங்கள் 2 பேரை கனெக்ட் பண்ணதில் ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை, அவர் பேசுறது ஜான் சார் வந்திருக்காரு. இங்கே வந்திருக்கிற 4 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வணக்கம். நான் வணக்கம். நான் சந்திரசேகரன் சுப்பிரமணியம். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம். 66 வயசு. இளநிலை பொறியியல் கல்லூரியில் முடிச்சுட்டு அப்புறம் முதுகலை பொறியியல் பட்டம் கணினித்துறையில் முடிச்சுட்டு 1990 முடிச்சுட்டு 1980 இளநிலை பொறியியல் பட்டம் கோயம்புத்தூரில் பண்ணேன். அப்புறம் 90 திருச்சியில் முதுநிலை கணினி பொறியியலில் பண்ணேன். 2004 அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையில் முனைவர் பட்டம் வாங்கினேன். 2004 கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிச்சிருக்கேன். ஒரு 10 பேருக்கு முனைவர் பட்டத்துக்கு கைட் பண்ணியிருக்கேன். அப்பிருந்தே கொஞ்சம் எனக்கு பள்ளிக்காலத்திலிருந்தே எனக்கு மொழி மேல் கொஞ்சம் ஆர்வம். நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு நான் வந்து நாத்திகவாதி. எங்கள் அப்பா அம்மா தவிர அவங்க தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு நான். இதில் தமிழ் மேல் இருக்கக்கூடிய பற்றால் ஒரு 35 வருடம் பேராசிரியராக பல்வேறு அரசு பொறியியல் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணிபுரிந்துவிட்டு தன் விருப்ப ஓய்வு தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து தன் விருப்ப ஓய்வு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு சில சுயநிதி கல்லூரிகளில் சேர்ந்தேன். மாத ஊதியம் கொஞ்சம் நல்ல பெருந்தொகை கொடுத்ததுனால அதுக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த 35 வருடங்களாக 2015 வரைக்கும் என்னுடைய கல்வி பணியும் ஆய்வு பணியும் இருந்தது. கணினித்துறையிலும் தகவல் நுட்பத்துறையிலும் சரி. ஆனால் இந்த 35 வருடங்களும் நான் இருக்கக்கூடிய சூழலுக்கு இருக்கக்கூடிய நுட்பத்துக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி என்னை நான் முன்னேற்றி கொண்டு தரத்தை உயர்த்தி கொண்டே தான் வந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். அப்படியே தான் வந்தேன். ஏன்னா அந்தந்த மாதத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரை அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10ன்னு வரும்போது 10 வருஷத்தில் 100 பப்ளிகேஷன்னாலும் வரும். அந்த ஆய்வுதல் வெளியீட்டில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணினேன். அப்போ தான் மாணவர்களுக்கு உடன் பயிரக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதுக்கு வரும்போது குறிப்பாக என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு 1997 அண்ணா பல்கலைக்கழகத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு வந்து கணினித்துறையில் பிழை பொருத்தல் அமைப்பு, பிழை பொருத்தல் கணினின்னு கொடுத்தாங்க. ஃபால்ட் டாலரண்ட் கம்ப்யூட்டிங்னு கொடுத்தாங்க. இந்த துறையில் தான் நீங்கள் பண்ணணும், இந்த தலைப்பு தான் உங்களுக்குன்னு சொன்னாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஆய்வு எதிர்காலம் இருக்கக்கூடிய இந்திய தேசிய தொழில்நுட்பக் கழகம், ஐஐடி மெட்ராஸ், அண்ணா பல்கலைக்கழக நூலகங்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு பிழைன்னா என்ன, தப்புன்னா என்ன, தவறுன்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். எது நான் தப்பா, தவறா, பிழையா, பழுதா, எதை எப்படி அளக்கிறது? ஏன்னா ஆய்வுங்கிறது நம்ம சும்மா சமர்ப்பிச்சிட முடியாது. மற்ற துறைகளில் இருக்கிற மாதிரி பொறியியல் புலத்தில் குறிப்பாக கணினி பொறியியல் துறையில் அளவீடுகளாகவும் வழிமுறைகளும் சிறந்ததுன்னு நம்ம நிரூபிச்சாகணும். அது எல்லா ஆய்வுகளையும் உண்டு. இதில் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கனால எனக்கு எண்ணிமை அடிப்படையில் எப்படி தவறு நாம் பொறுத்து கொள்ளப் போகிறோம், இது தவறுதானான்னு எப்படி கண்டறிய போகிறோம், இது குற்றமா, குறையா, தப்பா, தவறா, பிழையா, பழுதா, இது என்ன அளவுகோல் அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு வழிகாட்டினார். நான் என்னுடைய பள்ளி தமிழாசிரியர், நீங்கள் தொல்காப்பியத்தை கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையில் முனைவர் பட்டத்துக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை எது, தொல்காப்பியத்தை நீங்கள் அறிவியல் கண்ணோட்டத்தோட பாருப்பா அப்படின்னார். அதிலிருந்து பார்க்கும்போது தான் 1996 தமிழ் இலக்கியங்களில் வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும், அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்சுவையும் பொருட்சுவையும் மட்டும் எடுத்துக்கொண்டு பாத்திர படைப்புகளுக்காகவும் கதைக்காகவும் கருத்துக்காகவும் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இதில் என்ன அறிவியல் பொதிந்திருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு நுட்ப அறிவு உட்பொதிந்து அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தொல்காப்பியத்திலிருந்து குறள் வரைக்கும்
எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்குது. இப்படித்தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேனே தவிர, இப்படித்தான் வள்ளுவர் எழுதினார், இதற்காகத்தான் தொல்காப்பியர் எழுதினார் நான் சொல்ல வரல. ஏன்னா அது உறுதியிட்டு சொல்றதா இருந்தா அது டிட்டர்மினிஸ்டிக் ஒரு வார்த்தை போடுவாங்க. அறுதியிட்டு உறுதியிட்டு பேசுறதுக்கு அது எழுதினவங்க புலவர்களுக்கு தான் தெரியும். ஆனா இங்க வரும்போது நாம் ஒரு நிகழ்தகவு அடிப்படையில், அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா ப்ராபபிலிட்டிக் பேஸ்டு தான் நம்ம ஒரு முடிவு எட்ட முடியும். அதனால அதிலிருந்து 1996 தமிழ் இலக்கியங்கள், தொல்காப்பியம், திருக்குறள், அது அப்புறம் ஐம்பெருங்கு காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இல்லை ஆன்மீக பக்தி இலக்கியங்களான பன்னிரு திருமுறைகள், திருப்புகழ், இது எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட இதை பார்க்கணும் அப்படின்ட்டு வரும்போது எனக்கு நிறைய சிந்தனைகள் வந்தது. நண்பர்களோட பகிர்ந்தேன், எல்லாம் உற்சாகம் கொடுத்தாங்க. இதெல்லாம் தமிழ் துறையில போய் நான் பேசினேன், யாரும் ஏத்துக்கல. தமிழ் துறையில் நீங்கள் என்ன பட்டம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை நூல் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது வழங்கியிருக்கிறாங்களா, ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு சில ஒரு தடை, ஒரு ஒரு உற்சாகமாக கிடைக்கல எனக்கு. அந்த நேரத்தில் சரி நம்ம தமிழ்லேயும் ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் துறை நாடி போய் கேட்டேன். அவங்க மறுத்துட்டாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி நானும் தமிழில் முனைவர் பட்டம் பெற தகுதி உடையவன் தான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு பிஇ, எம்இ, பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தமிழ் படித்த மாணவன், தமிழ் ஆசிரியர், ஒரு கணித்துவ ஆசிரியர், தமிழ் மண்ணிலே தமிழனாக இருந்து என்னால் தமிழிலே முனைவர் பட்டம் பெற முடியாதனால் இந்த பல்கலைக்கழகம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். நீதியரசர் அவர் வேணுகோபால் ஒரே வார்த்தையில் சொன்னார், அவங்க ஏதோ முட்டாள்தனமாக பல்கலைக்கழகம்னா என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி நான் டைரக்ட் பண்ணேன்னு சொல்லி அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, எளிமையாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக முதல்ல பாரதியார் பாடல்கள் எடுத்து அதை கணித்துவ மயமாக்கணும். கணித்துவ மொழியியல் நோக்கில் பாரதியார் பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவையான தொழில்நுட்பத்தை பாரதியார் பாடல்களை உள்ளீடாக கொடுத்து, பாரதியார் பாடினது தேசப்பற்று பாடல்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், எல்லா பாடல்களையும் எடுத்துக்கல. அந்த பாடலை உள்ளீடாக கொடுக்கும் போது என்ன மாதிரியான அடுத்த தலைமுறைக்கு பாடல்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு செயற்கை நுண்ணறிவு பிரகாரம் நம்ம பாடல்களை படைத்தால் என்ன, இவ்வளவு பெரிய கணினி யுகத்துல ஒரு குரல் எழுத முடியாது, புது குரல் ஒன்று எழுத முடியாதா, ஒரு புது பாரதியார் அடுத்த தலைமுறையில் இருந்தார் எப்படி பாடியிருப்பாருங்கிறத நாம ஒரு கணிக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு செயற்கை நுண்ணறிவு மின் இயந்திரத்தை உருவாக்க ஆரம்பித்தேன். அது ஒன்று கூடி வந்தது. அதை அப்படியே ஆய்வுக்கு சமர்ப்பித்தேன். எனக்கு முனைவர் பட்டம் தமிழ்லையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது எல்லாம் கொண்டு போய் ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். வெறும் பாடல்களை முற்றோதுறதோ அது தேவையில்லைன்னு நான் சொல்லவில்லை. அந்த கண்ணோட்டத்தை விட்டு கொஞ்சம் இப்படியும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும், என்னால் முடிஞ்ச பங்களிப்பு நாம் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக. இப்போ கூட நாளைக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில், அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, படைப்பாக்க இயந்திர கற்றல் உதவியோடு தமிழில் நாடகங்களை எப்படி உருவாக்குவது, கம்ப்யூட்டரைஸ்ட் தமிழ் டிராமா கிரியேஷன், இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் எடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பம்மல் சம்பந்த மொழியாரிலிருந்து அகத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு, கூத்தப்பத்தியில் என்ன சொல்லியிருக்கு, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, செய்தியத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் திரட்டி ஒரு என்ஜினாக கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா சில அரங்கங்கள் எப்படி இருக்கும், கூத்துகள் எப்படி நடத்தப்படணும், இடையில எத்தனை காட்சிகள் வைக்கணும், இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் வரையறை பண்ணினோம்னா தமிழையும் கொண்டு, அதாவது வெளிப்படையாக சொல்லப்போனால் நீங்கள் கூப்பிட்டோன்னு நான் இந்த நிகழ்வுக்கு ஐயா சுந்தரையா மாதிரி இருக்கார். அவரு பேர் ஐயா, உங்க பேரு ரஜிதா சரவணனுங்களா? இல்ல ஐயா ஐயா பேருங்க? என் பேரு சேவகமூர்த்தி. சேவகமூர்த்திங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் உங்களோட பொறுக்கும் போது சாதாரண ஒரு ஆசிரியர், அவ்வளவுதான். ஒரு தமிழை வெறும் செய்யுளிகளாக மட்டும் பார்த்து கொண்டு இந்த கண்ணோட்டத்தோட நாம் போனோம்னா தமிழ் வாத்தியாருக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ தான் வாத்தியார் வேலை தான் கிடைக்கும். இந்த தமிழை வச்சுட்டு எனக்கு வேற எந்த விதமான பணிகள்லையும் சேர முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கை மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு.
தமிழ் படிப்பதால் எனக்கு வேலை வாய்ப்பு பெருகுமா, தமிழை ஏன் நான் படிக்க வேண்டுங்கிற கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் இளைஞர்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தமிழுக்கு காலத்தோட ஒற்றிய அறிவியல் நுட்பம் கலந்த தமிழை கொண்டு வந்து சேர்க்கணும். அதாவது அறிவியல் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இக்கால தமிழ் சான்றோர்களுடைய தலையாய பணி. அதை விட்டுட்டோம்னா நம்ம தமிழை எல்லாமே மறந்துடுவான். அதனால வந்து தமிழில் இதெல்லாம் இருக்கிறதுன்னு எடுத்து சொல்றதுக்கு நானும் ஒவ்வொரு கிராமமா போறேன். சிவகங்கை, என்ன கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த மாதிரி உதகை, இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அரசு பள்ளிகளுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்னா இதுதான், எதுக்கு அது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிவகம் எப்படி படிக்கணும், புறநானூறு எப்படி படிக்கணும், குறுந்தொகை எப்படி படிக்கணும், அதுக்கும் கணிதத்துக்கு என்ன சம்பந்தம், அதுக்கும் வரலாறுக்கு என்ன சம்பந்தம், இதை படித்தா எனக்கு வரலாறு ஆகலாம், இயற்பியலில் வரலாம், வேதியியலில் வரலாம், இதுக்கு என்ன சமன்பாடு, இந்த மாதிரி ஓரளவுக்கு தமிழை வேறு ஒரு பாத்திரத்தில் இட்டு கொடுத்தோம்னா அவங்க எந்த பணி செஞ்சாலும் அந்த பணிக்கு தமிழ் ஒரு உதவிகரமாக இருக்குங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அதனால அந்த பணியில் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பணி திருமூலர் சொல்கிற மாதிரி தமிழ் இன்னும் தமிழ் நன்றாக செய்யுமாறேங்கிறதுக்காகத்தான் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன சொல்றது, கல் தோன்றி மண் தோன்ற அக்காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்ல இந்த மொழியில் இல்லாத தருக்கமும் தகவலும் தரவு நுட்பமுமா வேற ஒரு மொழியில் இருந்து விட போகிறது. அந்த இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பிற புலங்களை சார்ந்த பிற துறைகளை சார்ந்த வல்லுநர்கள், பெருமக்கள், சான்றோர்கள் எல்லாம் அவர்களுடைய புலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழை, அது கருவித்தமிழை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், மாணவர்கள்ட்ட சொல்லணும். தமிழ் படித்தா ஒன்றாகனா இப்போ எம்ஏ தமிழ் சேர்றதுக்கு ஆள் இல்லை. குறிப்பாக இன்னொன்று வந்து இப்போ எம்எஸ்சி முதுநிலை கணிதம் படிக்கிறதுக்கு மாணவர்களே கிடையாது தமிழ்நாட்டு, யாருமே சேர்றதில்லை. கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட கலைக்கல்லூரிகள் இல்லை முதுநிலை கணிதம் மூடப்பட்டு விட்டது. அதே மாதிரி முதுநிலை தமிழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளதான் இருக்குமே ஒழிய கல்லூரிகள் இருக்காது. பல்கலைக்கழகம்னு பாரதிதாசன், பாரதியார், பெரியார் இப்படி ஒரு பல்கலைக்கழகங்கள்ல அந்த பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்குவதற்காக அவங்க தமிழ்ல ஒரு முதுநிலை பாடம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அவங்களுடைய பங்குக்கு எங்கிருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தகவல் நுட்பத்தில் இந்த மாதிரி இணையத்தில் உட்கார்ந்தோம்னா எல்லாரும் ஒருத்தர் கருத்து உட்கார்ந்துருக்கலாம். அவர் ஒரு பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு. இவர் இப்போ கீழே மிஸ்டர் ஜான், வணக்கம் ஜான் சார், உங்களுக்கு தான். ரொம்ப கேட்கவே ஆச்சரியமாகவும் வியப்புக்குள்ளாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட தகவல் தொழில்நுட்பத்தில் ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபால்ட் டொமைன், நான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கேள்வியை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக இவ்வளோ ஆராய்ச்சியோட பண்ணியிருக்கீங்க, நுட்பமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, அதுவும் தமிழோட தொடர்புபடுத்தி பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து நான் வந்து யோசிக்கிறேன், ஒரு இவ்வளோ ஒரு வியப்பான விஷயங்களை பண்ணி இன்னும் வந்து ஆனா ஆய்வு கட்டுரைகள் பண்றது ரொம்பவே அருமையானது ஐயா. எனக்கு வந்து சொல்ற என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ வந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு நுட்பமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு உன்ன சொல்ல போனா விரல் மண் அளவு தான். விரல் கூடிய மண், கைமண் அளவுன்னு கூட சொல்ல மாட்டேன், விரலுடைய அளவு தான். நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கேன். நாம பார்க்க தவறிட்டோம் இல்லை, என்னை பார்க்க யாரும். அது ஏதோ முருகன் கிருபையோ இல்ல முருகனுடைய அருளோ இல்ல எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியமோ எனக்கு அது தோணுச்சு. இந்த மாதிரி குறளுக்கு ஏன் ஃப்ளோ சார்ட் போடக்கூடாது? அப்போ குறள் எதுக்காக எழுதினார் அவரு? அறம்பொருள் இன்பம்னா எதுக்காக அறம்பொருள் இன்பம்னு வச்சாரியா, வேற ஏதாவது வச்சிருக்கலாமே அப்படின்னு வரும்போது ஏன் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எடுத்தோம். ஹார்ட்வேர் அறத்துக்கும் சாஃப்ட்வேர் பொருளுக்கும், அறமும் பொருளும் சேர்ந்தால் இன்பம், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தால் அப்ளிகேஷன், உடலும் உயிரும் சேர்ந்தால் செயல். ஸோ இந்த ஒப்புமைக்குள்ள போது வாழ்வியலுக்குள்ள கூடாது வள்ளுவர் வைக்கும் போது பொருட்பாலும் என்னுடைய மென்பொருளும் ஒப்புமைக்குள்ள வருது. ரெண்டுமே நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய இந்த பக்கம் பொருட்பால், இந்த பக்கம் உயிர், இந்த பக்கம் மென்பொருள். அப்போ மென்பொருள் தொழில்நுட்பத்திற்கு கட்டாயமாக பொருட்பாலை பிடிக்க வேண்டும். அப்போ பொருளுக்கே பாலை வைத்தவனுக்கு தெரியாதா பொருள்னா என்ன அப்படின்னு இப்ப கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன பொருளை சொல்றாரு அவர்? திங்குங்கிறாரா, கல்வி, கேள்வி, இறை, எல்லாத்தையும் சொல்றாரு அவர். பகை, குடி, நட்பு, அரண் எல்லாத்தையும் பொருள்ங்கிறாரு. அப்ப வள்ளுவருடைய பார்வையில் பொருள் என்றால் என்ன? இப்போ இன்னும் கொஞ்சம்
அது அடுத்த கட்டத்துக்கு வந்தோம்னா இந்த இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் எதுக்காக அவர் எழுதினார்? அது வெறும் காதலனும் காதலிக்குமா, இல்ல மனைவி கணவனுக்கு உண்டான உறவு களவியல் கற்பியலுக்காக எழுதப்பட்டதா? கல்யாணம் ஆகாத ஒரு பையன் ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் வாங்கினா அவனுக்கு இன்பம் வராதா? வருமா வருவாதா? அவன் காதலிச்சிருக்கணுமா? அவன் கல்யாணம் பண்ணிருக்கணுமா? இல்லையே. அப்ப வள்ளுவர் சொல்றக்கூடிய இன்பம்ங்கிறது ஏதோ அவரு ஏதோ என்ன நினைக்கிறதான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை உடலும் உயிரும் சேர்ந்தால் செயல், அறமும் பொருளும் சேர்ந்தால் இன்பம், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தால் அப்ளிகேஷன். அப்ப அவர் சொல்லக்கூடிய இன்பம்ங்கிறது அறமும் பொருளும் சார்ந்த ஒரு பயன். அதுதான் இன்பம். அந்த பயன் தான். அது காதலன் எப்படி எடுத்துட்டு போறாங்க, அது எடுத்துட்டு வந்து நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ள அப்ளை பண்ணி பார்த்தா காதலனும் காதலிக்கும் எப்படி அந்த உணர்வு ஏற்படுதுன்னா அது குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், உயர் அறிவியல் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ன்னு சொல்றோம். துகள் கணிதம் முருகான அந்த துகள் இயற்பியல் சமன்பாடுகளோட பொருத்தி பார்க்கும்போது அப்படி வள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமன்பாடை உருவாக்கி வச்சிருக்கு. அதனால தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கு சமன்பாடுகளை உருவாக்குறதா என்னுடைய வேலை. கணித சமன்பாடுகள் படம் போட்டு விளக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றவர் நிற்காத இருக்கிறாங்கன்னா அது ஃப்ளோ சார்ட் போட தெரியணும். ஃப்ளோ சார்ட் போட்டு கற்றுவிட்டீர்களா இல்லை கோபேக் இந்த மாதிரி பொருட்பால் இருக்கக்கூடிய 700 குறள்களுக்கும் 70 அதிகாரத்தில் இருக்கிற 700 குறள்களுக்கும் நீங்க அந்த வரைகலையை நீங்க போட்டீங்கன்னா, பாய்வு வரைபடத்தை போட்டீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் பாய்வு வரைபடத்தை போட்டு எத்தனை லூப் இருக்குன்னு பாருங்க, எத்தனை சுற்று உள்ளுக்குள்ள இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கும். இப்ப மென்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க எந்த போதகம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எது சிறப்புடையது அப்படின்னா எதுல 4 வருதோ அதுதான் சிறப்பான ஒரு போதனை, சிறப்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க சொல்றாங்க மென்பொருளாளர்கள். அதே தானே அவரு பண்ணியிருக்காரு. அவருடைய தலைப்பு அதிகார தலைப்புகளை எல்லாம் பார்த்தா வியப்பா இருக்கு. டூ ஆர் டோன்ட்ஸ் இதான் வள்ளுவர் கொடுக்குறது. டூ டோன்ட்ஸ் மஸ்ட் இந்த 3 தான் வைப்பார். அதாவது யூஸ் கேஸ்ன்னு நாங்கள் கணினித்துறையில சொல்லுவோம். யூஸ் கேஸை எப்படி கொண்டு வர்றாருன்னா வள்ளுவர் தலைப்புல இருந்தா யூஸ் கேஸை நாம எடுத்துக்குவோம். இப்படிதான் என்னுடைய பார்வையில பட்டது. பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு தமிழா தெரியுது. தமிழா இருந்தாலும் எனக்கு தகவலாகவும் இந்த இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது அதை தாண்டி தரவு தமிழ், தகவல் தமிழ், தருக்க தமிழ்னு நான் பார்த்தேன். ஐயா நீங்க பேசுங்க. என்ன பேச சொல்றீங்களா? இல்ல யாரு வேணா நீங்க பேசுங்க. ஒரு கலக்காய்வு தான் பேசுங்க. நானே என்னுடைய தாழ்மையான கருத்து, தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய பெரும்பகுதி பேர் ஏதோ சில புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் ஆய்வுகள் செய்கிறாங்க போல தோணுது. உண்மையான தமிழ் ஆய்வு யாரும் செய்திருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் அறிஞர் இருக்காரு. அவர் முனைவர் பட்டம் வாங்கினவர், நல்லாசிரியர் விருது வாங்கினவர், எல்லாம் செய்தவர் தான். அவரு சர்வசாதாரணமா மேடைகள்ல ஏறி அழகான தமிழ்ல பேசுவாரு. மேடை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பேசுறேன்னா, தெளிவா பேசுறேன்னா, உனக்கெல்லாம் புரிஞ்சுச்சா, இது மாதிரியே கேட்பாரு. இது மாதிரியா தமிழ் ஆய்வுல இருக்கக்கூடிய பல பேரு மேடையில ஏறி பாராட்டு வாங்குறதுக்காகவும் பொன்னாடை போர்த்திக்கிறதுக்காகவும் மாத்திரமே தமிழை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாரும் நான் சொல்ல வரல, சிலர் அது மாதிரி இருக்கிறாங்க. இது காரணமா உண்மையான தமிழ் ஆய்வுல போறவங்களுக்கு கூட இவங்க முட்டுக்கட்டையா போயிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழகத்துல பணம் கொடுத்தா, கையூட்டு கொடுத்தா நல்ல ஆசிரியர் விருது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிறதாக ஒரு நல்ல தேர்ந்த தமிழ் ஆசிரியர் என்று ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். இருக்க முடியாதுன்னு சொல்லவில்லை, இருக்க முடியாதுன்னு சொல்லவில்லை, இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுல தமிழ் எனக்கு ஒரு கருவி. எனக்கு எந்த ஒரு உயர் அறிவியலும் நுட்பமும் புரியலையோ அப்போ உடனே தமிழ் இலக்கியத்துக்கு போவேன். அது சார்ந்த இலக்கியங்கள். குறிப்பா எனக்கு தர்க்கம் புரியலன்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு இப்படி முடிவெடுத்தாங்கன்னா உடனே நான் புறநானூறு போயிடுவேன். இல்லை எனக்கு இந்த கணித்துவம் எதை எப்படி பெருக்கினாங்களா இல்லை கூட்டுனாங்களா, ஏன் இந்த இடத்துல இருந்து ஒரு பரிமாற்றத்தை உருவாக்குறாருன்னு வரும்போது உடனே தொல்காப்பியத்துக்கு போயிடுவேன். இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது தொல்காப்பியமும், டேட்டான்னு வரும்போது குறுந்தொகையும், அடுக்குகள் வரும்போது சிலப்பதிகாரத்தையும், தர்க்கம்னு வரும்போது புறநானூற்றையும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காப்பியங்களா நான் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அந்த காப்பியங்களை அணுகுவேன். எனக்கு சந்தேகம் அதுதான் எடுத்து போய் பார்ப்பேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் இதுலயே கொஞ்சம் அறிவியல் தமிழ்ல கொஞ்சம் கொண்டு வரணும்,
தமிழை விட்டு எல்லாம் விலகுறாங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்றேன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த இயல்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த இயலுக்கு என்ன பொருள்ங்கிறத எனக்கு ஒன்றும் தெரியல. இயல்ல இருக்கிறது தான் அறிவியல். இயல்ல இருக்கிற இவங்க இயல் அப்படின்னா வெறும் செய்யுள் இயலை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த இயலுக்குள்ளதான் இயற்பியல், வேதியியல், உளவியல், மண்ணியல், விண்ணியல், கருவியல், மருத்துவியல், பொறியியல், அமைப்பியல், மின்னியல், மின்னணுவியல் எல்லா இயலும் அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இயலுக்குள் அடக்கம். அப்போ தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அவருக்கு இயற்பியல் தெரிஞ்சிருக்கணும், வேதியியல் தெரிஞ்சிருக்கணும். இல்ல வேதியியல் ஆசிரியர்னா அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதான படைப்பு. ஏன்னா இயலுக்கு தானே இதெல்லாம் இருக்கு. இது தெரிஞ்சா அது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சா இது தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு இயற்பியலுக்கு என்ன சார் சம்பந்தம்? இயற்பியல் ஆசிரியர் கேட்டா எனக்கு கணிதத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? அது கணிதத்துல வருது சார், இது வேதியியல் வருது, திசை மாறி போறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த காலத்து தமிழ் சான்றோர்கள்லாம் நான் நினைக்கிறேன் அப்படி வள்ளுவர்ல இருந்து தொல்காப்பியில இருந்து ஔவையார் வரைக்கும் எழுதப்பட்ட அனைத்து தமிழ் இலக்கியங்களும் கீழே இருக்கக்கூடிய அனைத்து இயல்களையும் உள்வாங்கி கொண்டுதான் அவர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாடு தெரியும், நகரம் தெரியும், அமைச்சு தெரியும், படை தெரியும், குடி தெரியும், உழவு தெரியும், வேளாண்மை தெரியும், விதை தெரியும், கதை தெரியும், மருந்து தெரியும், அதே சமயத்தில் இன்பம் தெரியும், காதல் தெரியும், மனைவி தெரியும், இல்லறம் தெரியும், நல்லறம், துறவரம் எல்லா இயல்களையும் உள்ள பூந்த வெளியில வந்து ஞானம் பெற்றவர்கள் தான் அந்த காலத்தில் தமிழ் பாக்கள் எழுதினாங்க. ஆனா இப்பெல்லாம் 4 வார்த்தை, கீழே பார்த்தேன் இலை கிடந்தது சிரித்தது, அவ்வளவுதான். அது என்ன சொல்ல வர்றாரு? ஒரு கேட்டா புது கவிதைங்கிறாரு. கீழே பார்த்தேன் 4 இலை கிடந்தது, ஒரு இலை என்னை பார்த்து சிரித்தது, ஒரு இலை முகத்தை மறைத்துக் கொண்டது, அவ்வளவுதான். இது என்னத்துக்காக நீங்க இது எழுதுனீங்க? என்ன சொல்ல வர்றீங்க படிப்புகளுக்கு? இதுல என்ன ஒரு மரபு இருக்கா? இல்ல. எதுகை மோனை யாப்புன்னு கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் போட்டுட்டு ஏதோ புதுக்கவிதைங்கிற பேர்ல அவங்களுடைய உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடா கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி தமிழ் பேராசிரியர்கள் என்னுடைய நெறியாளரே எடுத்துக்கல. என்னுடைய நெறியாளரே அதை தான் சொன்னாங்க, எனக்கு கணித்துவம் தெரியாது, நீங்க கணித்துவத்திலேயே பேராசிரியர் வாங்கிட்டு நீங்க என்னை விட 10 வருஷம் மூத்தவர், உங்களுக்கு நான் என்னத்தை நான் வழிகாட்ட முடியும், நீங்க என்ன கொண்டு வரீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறியாளர் அப்படி ஒதுங்கிட்டாங்க. அவங்களுக்கு தரவுன்னு என்ன, தகவல்ல என்ன, தருக்கம்னா என்ன, எப்படி ஒரு பாடலுக்கும் அதை இன்னும் சொல்ல போனா கவிஞன் எந்த சொல்லை எந்த இடத்தில் எந்த சூழலில் பயன்படுத்தினால் அதை படிக்கின்ற குடிகளுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரோ அந்த கோணத்தில் உள்வாங்கி கொண்டு அவருக்கு எந்த விதமான உணர்ச்சிகளை இது தூண்டிவிடும் என்று அறிந்துதான் கவிஞன் கவியை படைக்கிறார். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எந்த டேட்டாவை எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எந்த இடத்துல எப்படி போட்டா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் யோசிக்கிறான். அப்போ ஒரு தமிழ் கவிஞன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மாதிரிதான், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டோ ஒரு தமிழ் கவிஞன் மாதிரிதான். என்ன பேசுற மொழி வேறு, இவர் தமிழ்ல பேசுறாரு, அவர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசுறாங்க, அவ்வளவுதான். 2 பேருக்குமே அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுனா எப்படி பண்ணா எதை எங்கெங்க எப்படி எப்படி பண்ணா எப்படி 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 இப்படி வரும், இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் பண்ற. அதனாலதான் என்னால் தமிழை ஒன்று சேர்த்த முடிஞ்சு சீரிக்க ரொம்ப விரைவா. அது குறுந்தொகையெல்லாம் பார்த்து சில நேரம் அழுதுக்கு நான் இந்த தொல்காப்பியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் கேட்டகரைசேஷன், அதாவது தமிழ்ல சொல்றதா பகுத்தலும் தொகுத்தலும் வகுத்தலும் இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, பகுத்திருக்காங்க, எவ்வளவு தூரம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, வகுத்திருக்காங்க, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி கிளஸ்டர் பண்ணியிருக்காங்க, தொகுத்தெடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 3 கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிக்கு ஆணிவேரே தொல்காப்பியம் தான். திணைகளா பகுத்திலிருந்து அந்த 400 புறநானூறு அகநானூறு படிச்சாலே தெரியும் உங்களுக்கு எப்படி தொகுத்திருக்காங்க, எப்படி அதை துறைகளில் கொண்டாந்துருக்காங்க, எப்படி இந்த திணைன்னு சொன்னாங்க, அந்த திணையில என்ன யார் எந்த மன்னனை பத்தி போடுறாங்க, என்ன கரு என்ன. இந்த அளவுக்கெல்லாம் ஞானம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருந்து வந்துட்டு தமிழை ஒதுக்கி வச்சுட்டு என்ன ஆய்வு பண்ணிட முடியும்? தமிழனுடைய சாரம்சமே வந்து ஏன், எது, எப்படி, எங்கே, எதனால், இதுதான் எல்லா அறிவியலுக்கும் அடிப்படை. அதுக்கு மூலகாரமா இருக்கிறது தப்புதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா இது வந்து உங்களோட அனுபவமும் உங்களோட ஒரு விஸ்டம் கண்டிப்பா ஆமா நம்ம பிள்ளைங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மாற்று கோணத்துல சிந்திக்கிறவங்க இன்னைக்கு தேவை. ஏன்னா நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா இந்த நேரத்துல
அதுக்கு அடிப்படையா இதுக்குள்ள போகிறது அப்படின்னா 3 பாடங்கள் வேணுங்க. அதாவது கணிதம், கணிதவியல், இயற்பியல், வேதியியல், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த 3 பாடங்களுக்கும் தமிழ் கொண்டு வரதா தமிழ் வேதியியல்ல குறிப்பா தனிம அட்டவணையே நம்மளுக்கு தமிழ்ல கிடையாது. நம்ம ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிதான் சொல்லிட்டு போறோம். ஆக்சிஜன்கிறது தமிழ் வார்த்தையா? ஹைட்ரஜன்கிறது தமிழ் வார்த்தையா? தனிம அட்டவணை பீரியாடிக் டேபிள் போட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டு அட்டவணை போடுறோமே, அதில் இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு என்ன பெயர்? சாதாரண சமையலுக்கு போடுற சாப்பாட்டுக்கு போடுற உப்புக்கு தமிழ்ல என்ன பெயர்? சோடியம் குளோரைடுன்னு எழுதுறோம். சோடியம் குளோரைடுக்கு தமிழே இல்லையே. சோடியம்ங்கிறது உவர்மியம், குளோரைடுங்கிறது பாசிகை. உவர்மிய பாசிகைன்னு அதுக்கு வச்சிருக்கோம். அப்ப குளோரேட்டுக்கு என்ன சொல்றது? ட்ரைக்ளோரோ பாஸ்பேட்டுக்கு சொல்றது. தமிழ் தனிம அட்டவணை ஒன்று போட்டு வச்சேன். தமிழ் தனிம அட்டவணை ஒன்று போட்டு தமிழ் வேதியியல் சமன்பாடுகள் தமிழில் எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 பக்கம் எழுதுனேன். வேதியியலுக்கு. இயற்பியலுக்கு வந்து துகள் இயலுக்கு உள்ள போயிட்டு இப்ப இருக்கிற இந்த எலக்ட்ரான் புரோட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல. நேர மின்னணு, எதிர் மின்னணுன்னு சொல்லு. இப்ப அணுவே உள்ள கருவிவே துளைச்சு குவார்க் அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப் குவார்க்கு, டவுன் குவார்க்கு, போசான், நியூஆன், குவான், இந்த மாதிரி பார்ட்டிகல் பிசிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம இன்னும் எதிர்மின்னணு, நேர்மின்னணுன்னு அந்த லெவலில் தான் இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு தமிழில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. போகருடைய இலக்கியங்களை, இந்த சித்தர்கள் பாடல்கள், இந்த தனிமங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஒரு சிக்கல்னா, அப்ப வழங்கப்பட்ட பெயர் இப்போ வழங்கப்படலை. யாருக்கு தெரியாது எப்படி பொறுத்துறது? சித்தர்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏதோ பேர் வச்சிருப்பாங்க, அதுக்கு என்ன பேர். அதனால ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் மேத்ஸ். இன்னொன்று கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். நம்ம தமிழ்ல இருக்கக்கூடியது ஒரே ஒரு இலக்கணம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது, ஒரே ஒரு இலக்கண காப்பியம் அப்படின்னா தொல்காப்பியம். அந்த இலக்கணம் எழுத்து இலக்கணம் தான். அதுல 5 இலக்கணம், நம்ம சொல்லு, பொருள், நம்ம எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், அப்புறம் யாப்பு, அணி அப்படின்னு நம்ம 5 இலக்கணம் போயிட்டு போறோம். ஆனா எண்ணென்ப ஏனை எழுத்தென்மைன்னு 2 கேட்டகரியா பிரிச்சாரே. எழுத்துக்கு இலக்கணம் சொன்னவர் ஏன் எண்களுக்கு சொல்லவில்லை? எண்களை எப்படி கூட்டுவது, பெருக்கிறது மட்டுமல்ல, எண்களுடைய குழு என்ன, சேர்மம் என்ன, கிராஃப் தியரி, கேம் தியரி, ரிங் தியரி, ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் தியரின்னு உயர் நுட்பங்கள்லாம் அதில் இருக்குல்லங்க எண்கள்ல. இப்போ ரொம்ப எளிதாக சொல்றது அந்த அல்ஜிப்ரா ஜாமெட்ரின்னு சொல்றோம். இயற்கணிதம், வரைகணிதம், இயற்கணிதம். வரைகணிதம், இயற்கணிதத்தை பத்தி ஏன் தொல்காப்பியம் சொல்லல? சொன்னாரா சொல்லியா எனக்கு தெரியாது. சொல்லாத பட்சத்தில் நாம போகும்போது இந்த தலைமுறை வந்து எண்களுக்கு ஒரு இலக்கணத்தை உருவாக்கி வச்சுட்டு செல்லணும். கண்டிப்பா அந்த எண்களுக்கு உண்டான இலக்கணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா எல்லா உலகத்துல யாரு வந்தாலும் இந்த தமிழுக்குள்ள வராம வெளியே போக முடியாது. தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எண்களை உருவாக்க சொல்லவில்லை நான். அது முதலே இருக்கு. தமிழ் எண்களை எப்படி தமிழில் எழுதுவது? ஏன்னா எண்கள் பூரா எழுத்துக்களா தான் தமிழ்ல குறிப்பிட்டிருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய கணித முறை, இப்போ இயற்கணிதம், வரைகணிதம், வேறுபாடு கணிதம், இந்த டிஃபரன்சியேஷன் சொல்றோம், தொகுப்பாக்கு கணிதம், இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், இப்படி எல்லாம் தமிழ்ல சொல்லப்படக்கூடிய காப்பியங்கள் எழுதப்படணும், செய்யுள்கள் எழுதப்படணும், விருத்தங்கள் எழுதப்படணும். எல்லா காதல், வர்ணனை, கற்பனை, இதை பத்தி தான் காப்பியங்கள் தமிழ்ல வருதே தவிர அறிவியல் சார்ந்து யாருமே காப்பியங்கள் எழுத மாட்டேங்கிறாங்க. நான் அதே தான் இப்ப பண்ணிருக்கேன். இதுல நீங்க பண்றது வந்து பெரிய விஷயம். இதுல முக்கியமான விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இவ்வளவு தூரம் எல்லாம் இறங்கி பண்றது, இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 100 பேர் உருவாக்கி விடணும் நம்ம. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லா டீச்சர்ஸ் மகிழ்ச்சி ஏன்னா மகிழ்ச்சி அது தலையாய கடமை. அதனாலதான் நான் எங்க போனாலும் என்னால முடிந்த வரைக்கும் நான் தமிழ் தான் உரையாடுவேன். என்னுடைய மகனாகட்டும், நான் புலனத்துல பகிரும் போது கூட நான் என்னுடைய மகன் வந்து கூகுள் நிறுவனத்துல மிக பெரிய ஒரு பதவியில இருந்தாலும் அவரோட வரும்போது மகனே நலமான்னு தான் கேட்பேன். இதுல ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். டாக்டர் சந்திரசேகரன் சாரோடைய பையன் வந்து ஸ்டான்ஃபோர்டு PhD ஸ்காலர். அவங்களும் வந்து தமிழுக்காக எதுனாலும் செய்ய ரெடியா இருக்கிறாங்க. அவரு பாரதிதாசன் பற்றாளர். அவரு கேட்கும் போது அப்பா தான் பேசுவாரு. அவரு அதனாலதான் அமெரிக்காவில் இருந்துட்டு 2004 போனவர் 2024 20 வருஷம் கழிச்சு வந்துட்டார். இப்ப இந்தியாவில தான் ஹைதராபாத்ல இருக்கார். ஹைதராபாத் கூகுள் நிறுவனத்துல தலைமை பொறியாளர் தான் இருக்கார்.
ரொம்ப மகிழ்ச்சி. அவரு தமிழ் பங்கு ஆற்றுவேன். நான் கட்டாயமா 3 வருஷம் கழிச்சு நீங்க எப்ப ஓய்வு பெறுறீங்களோ, உண்மையான ஓய்வு பெறுறீங்களோ, அப்ப நான் எடுத்துக்குவேன். ம். அவனுக்கு கொஞ்சம் மொழி மேல் கொஞ்சம் காதல் அவனுக்கு. இதே இதே மாதிரி தான் என்னோட பொண்ணையுமே சொல்லி நான் வளர்க்குறேன். அதாவது வாழ்க்கை ஒரு பக்கம். வாழ்க்கையோட சேர்ந்து தமிழுக்கும் ஏதாவது வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு தான் அதாங்க. என்னோட பொண்ணுக்கும் சொல்லி நான் இது வளர்க்குறேன். 55 வயசு வரைக்கும் கணித்துறையில இருந்தேன். அதுக்கப்புறம் நாம போனதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த இன்னும் வெளிப்படையா சொல்லப் போனா 58 வயசுல ஓய்வு பெறு வரும்போது மாசமான ரூ. 50,000 கவர்மெண்ட் கொடுக்குது. வருஷம் ரூ. 6,00,000 ஆகுது. 20 வருஷம் இருந்தா 1,20,00,000 இந்த அரசு எனக்கு எடுத்து சும்மா கொடுக்குது. வீட்டுல உட்கார்ந்துருக்கணும். இதுக்கு எந்த பணியும் செய்யாம இந்த மண்ணுக்கும், மொழிக்கும், மக்களுக்கு, இனத்துக்கு நான் என்னத்தை பண்ணிட்டு போறேன்? இது நியாயமா? அப்படின்னு எனக்கு நானே கேட்கும்போது, நான் பண்றது பூரா அடுத்த தலைமுறை குப்பனுக்கும், சுப்பனுக்கு வேணும் அப்படின்ட்டு தேவாரம், திருவாசகம் இருக்கக்கூடிய அந்த சிவனை எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, வளம் காத்தல், மண் காத்தல், மணற்தொகை, குறுந்தொகை போல மணற்தொகை, வனம் காத்தல், கடல் காத்தல், நதி காத்தல், பல்லுயிர் ஓம்புதல், பனிப்பாறை உருகுதல் தடுத்தல், நெகிழி தடுத்தல், பல்லுயிர் ஓம்புதல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் உண்டான பாக்களை, வெண்பாக்களை மரபு நிலையில எழுத ஆரம்பிச்சோம். புவித்தேவாரம்னு எழுத ஆரம்பிச்சோம். மாசில் வீதியும் மாலை குறு நடைப்பயிற்சியும் அப்படின்னு போடுவார். அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் அவர் எழுதுவாரு. அப்பரு நான் அது சிவன் எல்லாம் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது உங்களுக்கு உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிடுறேன். ஏன்னா நான் அந்த இறைக்குள்ள போனோம்னா இது எதுக்கு அப்படி இன்னும் ஐயா இருக்கிறனால அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நான். தொல்காப்பியர் மாயோன் அப்படின்னு சொன்னா திருமாலை சொன்னார்னு எப்படி சொல்றீங்க? மாயோன் மேய மயூர உலகம் சொல்றாரு. மாயோன்னா பெருமாள்னு யார் சொன்னது? சேயோன்னா முருகன்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? எதை வச்சு சொல்றாங்க? ஏன்னா தமிழுக்கு பேருக்கு காரணம் சொல்லணும். மான்னா அது எப்படிங்க? எதுக்காக மாயோன திருமால்னு சொன்னீங்க? அவரு பார்க்கடல் இருக்காரு, இவர் மைவரை உலகம்ங்கிறாரு. இதுக்கு செமான்டிக் கம்போஷனாலிட்டி, பொருண்மை தொகுப்பாக்கம்ங்கிற முறையில மாவுக்கு பக்கத்துல ஓல்னு போடுறதா, கோல்னு போடுறதா, யோல்னு போடுறதா, மா கூட்டல் ஓன், மா கூட்டல் யோன், மா கூட்டல் கோன், இப்படி போட்டு எது பொறுத்து அடுத்த வார்த்தை என்ன வருது, என்ன பொருண்மையில அவர் பேச வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெருமாள் எல்லாம் ஒண்ணு சொல்லிங்க. மான்னா உலங்குன்னு எடுத்துக்கிறாரு, இல்லை மாமரம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெரியன்னு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப கோனோ யோனோ எடுத்து இது எல்லாம் யாரு உரையாசிரியர்களும் திறனாய்வாளர்களும் அவங்களுடைய மதத்தை உள்ள கொண்டாந்து உள்ள பூத்தி அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வீணான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலமிசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற பாடல்ல கணபதிங்கிற பேரே வரலீங்க. எங்க அந்த கரிமுகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கரின்னா யானை, யானை முகத்தோனேன்ட்டாங்க. கரினா கரிய நிறமுடைய மேக கூட்டத்திலிருந்து பொழிகின்ற தூய மழை துளியினால் விளைகின்ற அனைத்து பயன்களையும் உனக்கே தெரிகின்றேன், எனக்கு இயற்கையே நீ எனக்கு தமிழைத்தா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஏன் எடுத்துக்கூடாது? இது யாரு விநாயகர் கொண்டாந்தா உள்ள இந்த பாட்டுல? இது உரையாசிரியர்கள் ஏதோ ஒரு மதத்தை தழுவி இப்ப கூட சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுதுற ஐராவத மகாதேவன், நாகசாமி, இவங்கெல்லாம் தமிழுக்குள்ள மதத்தை உள்ள பூத்தி சாமி பார்க்கறதெல்லாம் சாமியை பார்க்க வேண்டாம்னு சொல்லவில்ல, இலக்கியத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. தொல்காப்பியர் அப்படி சொல்றதா இருந்தா மாயோன்னா பெருமாள்னே சொல்லி திருமால்னே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன் மாயோன்னு எழுதுறாரு? அடுத்தது சேயோன் முருகன் எழுத மாட்டாருங்களா அவரு? அது இன்னும் சொல்ல போனா ஐயாவுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. தொல்காப்பியம்ங்கிறது அடிப்படையான முதல் இலக்கண நூல் அகத்தியத்துக்கு அப்புறம். அதுல எந்த விதமான ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது, குழப்பமும் இருக்கக்கூடாது. தெளிவா தெளிவா வகுத்து சிம்பிளா சொல்லணும். அதான் இலக்கணம். இலக்கணத்திலேயே குழப்பம் வரக்கூடாது. அந்த அறிவு தொல்காப்பியருக்கு இருக்கும். அவர் சொல்றதா இருந்தா திருமால் அப்படின்னே போட்டு போயிருவார். ஏன் மாயோன்னு போடுறாரு? மா அப்படின்னா விலங்கு கூட்டத்து தலைவனே, சே அப்படின்னா பறவை கூட்டத்து தலைவனேன்னு பேரு. எனக்கு தெரிஞ்ச இப்போ அவங்க சிது ஐயா தூங்குற டைம் இது ஆக்சுவலா. சரிங்க, சரி சரி. இப்போ அவங்க ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம். சரி ஐயா சொல்றேன். ஏன்னா நீங்க பேச சொன்னதுனால நான் பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி நீங்க பேசி நான் கேட்கிறேன்.
சரி, அதாவது இல்ல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, உங்க இத வந்து நாங்க தொடர்ந்து கேட்கறதுக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல உங்களோட ஆர்வத்துக்கும் ரொம்ப நீங்க எங்க இருந்து நன்றி. நீங்க எங்க இருந்து நான் வந்து பேசுறீங்க? இப்ப இருக்கிறது சிகாகோ சபை, அதாவது வாசு அவங்களோட ஒரு குறுந்தொலைவுல தான் இருக்கேன். ஓகே. அவங்களோட இங்க அரோரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நான் வந்து இந்த கணினி பொறியியலாளரா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க இருந்தாலும் படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? நான் என்னோட சொந்த ஊரு தமிழ்நாட்டுல சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டம். இப்பதான் போயிட்டு வந்து போன வாரம் தான் சங்கரன்கோயில், தென்காசி, குற்றாலம் போயிட்டு ஆமா. வந்தோம். நான் வந்து அங்க உள்ள பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ வந்து கல்லூரி என்ன படிச்சீங்கன்னு கேட்டேன். கல்லூரி வந்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, அங்க நான் அங்க கோயம்புத்தூர் படிச்சேன். சிஐடி 1980. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. எம்இ என்ஐடி, பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டி. என்ஜினியரிங் தான், எலக்ட்ரானிக்ஸ், ஒரு சரிங்க, கம்ப்யூட்டர். சரிங்க. அதான் நீங்க சொல்லும்போதே அவ்வளோ ஒரு தகவல் செறிவுங்கிறத விட, ஒரு அந்த நாலேஜுக்கும் விஸ்டத்துக்குமான அந்த ஒரு வித்தியாசம். ஒரு ஒரு ஞானத்துக்கும் ஒரு அந்த அந்த நாலேஜ்ன்னு சொல்றத வந்து தேர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே கணிதபூர்வமா அறிவு சொல்லுங்க. அதை கணிதபூர்வமா சொல்லுங்க. அதுக்காக தரவு, தான் நாங்க கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கோம். இத வந்து தரவு. ஆங்கிலத்துல சொல்ல முடியுது. பட் தமிழ்ல வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு எனக்கே அது சவாலா இருக்கு. நான் அது சொல்றேன். வந்து கண்டிப்பா. தரவு அப்படின்னா ஒரு வேல்யூ கமா டைப், அதாவது ஒரு வகையும் மதிப்பும் சேர்ந்தது தரவு. ஒரு வகை, ஒரு மதிப்பு, இல்ல மதிப்பு ஒரு வகை. 40னா 40 மதிப்பு, வகை முழு எண். இது டேட்டா. இது கூட ஒரு இணைப்பு திசையன், ஒரு வெக்டார். இந்த டாட், இது வந்து ஒரு புள்ளி. இந்த புள்ளி மேல ஒரு வெக்டாரை நீங்க வச்சீங்கன்னா இப்படி ஒரு கான்டெக்ட்ல தான் வைக்க முடியும். இப்படி இந்த சூழலில் இந்த திசையன் இந்த வேல்யூவை குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் அசோசியேஷன், இதுக்கு பேர் கான்டெக்ட், சூழல். ஸோ இந்த தரவு இந்த இணைப்பினால் இந்த சூழலில் தகவலாக மாறுகிறது. ஸோ வேல்யூ கமா டைப் கமா அசோசியேஷன் கமா கான்டெக்ட் குவாட்ரபிளா போட்டீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி பல கான்டெக்ட்ல கொண்டு வந்து ஒரே ஆரிஜின்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு நாலேஜ். இதுல டைமிங் சேர்த்து இந்த ஆரிஜினை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா முன்னாலையும் பின்னாலையும் சைபர்ல ரொட்டேட் ஆகும்போது அதுக்கு பேரு ஞானம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலங்களிலும் கணிக்கக்கூடிய ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ டைம் ஆஸ்பெக்ட் உள்ள வைக்கணும். இதுக்கு மேலே இன்டெலிஜென்ஸ். எந்த தகவலை எந்த இடத்தில், யாருக்கு, எந்த வடிவத்தில், எந்த கருவியில் எப்படி கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் சொன்னா அதுக்கு பேர் புத்தி கூர்மை. அதுதான் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். ஸோ தரவு, தகவல், அறிவு, ஞானம், புத்தி, இப்படியே அளவீடு கொடுத்து சொல்லணும் தமிழ். இது நான் சொல்ல, தொல்காப்பியத்தில் இருக்கு. ஐயா, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன மாதிரி நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா என்ரோல்மெண்ட் மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி, ஸோ இது கிளாஸ் மாதிரி செட் பண்ணி, இப்போ சயின்ஸும் தமிழையும் கலந்து பேசுறது நீங்க பேசுவீங்க. அப்புறமா தமிழையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும், நம்மளுக்கு வந்து ரிலிஜனே கிடையாது, கடவுளுங்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது. இறை நம்பிக்கை அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்மளுக்கு உண்டு. ஸ்பிரிச்சுவாலிட்டியும் தமிழையும் சேர்த்து பேசுறது வந்து சித்தயோகி ஐயா பேசுவாங்க. அவங்க ஒரு கிளாஸ். அப்புறம் இவங்க ரஜிதா இருக்காங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்குள்ள கிளாஸ். அவர் ஜான் வந்து 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள தமிழ் கிளாஸ். அந்த மாதிரி இன்னொரு 2 பேர் இந்தியா போயிருக்காங்க, இன்னொரு 2 பேர் டிராவலில் இருக்காங்க இங்கே. ஸோ அந்த டீச்சர்ஸ்லாம் அந்தந்த கிளாஸஸை வந்து டீச் பண்ணுற மாதிரி இப்போ பிளான் பண்ணுறோம். இது மகிழ்ச்சி, தாராளமாக பண்ணுங்க. என்னுடைய ஒத்துழைப்பு உண்டு. கண்டிப்பா. ஸோ இந்த நான் சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய மைத்துனருடைய மகன் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தான் படித்தார். என்னுடைய மகன் நியூயார்க்கில் முடிச்சுட்டு ஸ்டான்ஃபோர்ட் போனாரு. இவர் வந்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் முடிச்சார். ஒரு 500 மாணவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க, என்னுடைய முன்னாள் மாணவர்கள். ஓ, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த முன்னெடுப்புல உங்களோட பங்களிப்பும் இருக்குங்கிறதுல போனாலும் என்னுடைய முன்னாள் மாணவர்கள் விமான நிலையத்தில் வந்து நின்றுவான். என்னைய கூட்டிட்டு போறதுக்காக. ஏன்னா அவனுக்கு ஏதோ காரியம் நடக்க வேண்டியிருக்கு, என்னை கூட்ட வந்திருப்பான். சரி. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 2 மணித்துளி கொடுத்தீங்கன்னா இந்த தமிழை பத்தி என்னுடைய ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லுங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் எனக்கு கொடுங்க.
நாங்க செய்துட்டு இருக்கிறது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவங்களால சொல்லப்பட்ட சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய வாசியோக பயிற்சி. சுவாமி மதுரையில ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க. அந்த சொற்பொழிவின் போது மிகப்பெரிய தமிழறிஞர்கள் கூட்டம் அங்க குழுமி இருந்தாங்க. அந்த அரங்கத்துல வந்து சுவாமி ஓங்காரமா ஒரு கேள்வியை கேட்டாங்க. இங்கே தமிழ் படித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, என் முன்னால் வரட்டும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், என்ன இவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரேன்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி, இது ஏதோ உள்நோக்கு இருக்கு, நம்ம எதுவும் வாயை கொடுக்க வேண்டாம், அமைதியா காத்திருந்தாங்க. அப்ப சுவாமி என்ன சொன்னாங்கன்னா, தம் உள் படித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். இந்த மொழி தமிழ் அப்படின்னு இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய கருத்துப்படி இது தம் உள் படித்தவன் உருவாக்கிய மொழி அப்படின்னு சொன்னாங்க. இந்த தம் உள் படிச்சா மட்டும்தான் இந்த தமிழுடைய உண்மையான தொன்மமும் அதனுடைய வீச்சும் விளங்கும். வெறும் வாய் வார்த்தைகளால, வரை வடிவங்களாலேயோ எழுத்துக்களாலேயோ கட்டமைத்து உருவாக்கப்பட்டது இந்த தமிழ் மொழி அல்ல. இது உணர்வுகளால உருவாக்கப்பட்டது, ஆன்மாவால உருவாக்கப்பட்டது. ஆன்மாவை சரியாக விளங்கி கொண்ட ஒருவரால மட்டும்தான் தமிழை விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய கருத்து. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது சரியா இருக்கு. அமெரிக்க தேசத்துல வந்து மிகப்பெரிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தின சுவாமி விவேகானந்தர் தனி மனிதனின் ஆன்மீக வெளிப்புணர்வை பொறுத்தே பாரத நாட்டின் கதிமூற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாம இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்வியும் முழுமையான கல்வியா இருக்காது. அது வியர்த்தமா, விளைபொருளாக, வியாபார நோக்குக்காக மாத்திரமே பயன்படும். தன்னலம் இல்லாது செய்யக்கூடிய ஒரு காரியம் மட்டும்தான் தொன்மமா காலகாலத்திற்கும் மக்களை போய் சேருங்கிறது அறிஞருடைய கருத்து. இன்றைய காலத்துல ஐயாவுடைய வேதனையை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் வந்து பெரிய அளவுல வந்து சிலாகிக்கப்படாம போனது வந்து வருத்தம் அளிக்குதுன்னு ஐயா சொன்னாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, தன்னை உணர்ந்து தமிழை ஓதணுங்கக்கூடிய நிலை மறந்து போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம். தன்னிலை தவறி தன்னை உணராது தருக்கி போய் திரியக்கூடியவங்க தமிழ்ங்கிற பெயர்ல வந்து எதையோ ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் தமிழ், இதைத்தான் படிக்கணும்னு சொன்னதுதான் பிரச்சனைக்கு காரணம். இப்ப அரசியலுக்காக நான் சொல்ல வரல. இப்ப சாதாரண தமிழகத்துல வந்து ஒரு ஆசிரியர் நம்மகிட்ட சொல்லி வருத்தப்பட்ட ஒரு விடயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, ஒரு திரைப்பட நடிகை சமீப காலமா வந்து பெரிய பெயர் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகையினுடைய வரலாற பாடப்புத்தகத்துல பாடமா வச்சுட்டாங்கன்னு ஒரு தமிழ் ஆசிரியர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து தமிழை அழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க. என்ன காரணம், ஏன் இது மாதிரியா நடக்குதுன்னா, இந்த தமிழை தனக்குள் உணர்ந்து அவங்க வாசிக்கல, வாழல. தமிழனாக வாழணும்னா தம் உள் இணைந்து ஆன்ம போதத்தோட வாழ்ந்திருந்தா மாத்திரம்தான் தமிழ் சரியான நிலையை நோக்கி நகரும். ஆகையினால இந்த தமிழை சரியானபடிக்கு இனி வரக்கூடிய சந்ததிக்கு, குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா தன்னை உணர படிக்க வேண்டும். தன்னை உணர படித்தவர்களுக்கு தமிழ் தானாகவே வரும். இப்ப வேதங்கள் உபநிடதங்களை பற்றி முனிவர்கள் மகான்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வேதங்களை சொன்னவர் வியாச முனிவர்னு பொதுவா சொல்லுவாங்க. வியாசர் வந்து வேதங்களை நான் எழுதல, அது அண்டவெளியில இருந்தது, அதை நான் கிரகிச்சு கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவ்வளவு பெரிய மகான்களே தான் சொல்லிய ஒரு விடயத்துக்கு வந்து முழுமையா தன்னை வந்து அதுக்கு அதிகாரியா காட்டிக்கிட விரும்பல. அவங்க தாழ்மையாத்தான் இருந்தாங்க. சித்தர்கள் மகான்கள் எல்லாம் எந்த காலத்திலுமே தன்னை குரு என்று சொல்லி கொண்டதே இல்லை. அவங்க எப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னுடைய தந்தை. போகர் புலிப்பாணி என்னுடைய மகனே புலிப்பாணின்னு கூப்பிடுவார். அகத்தியர் வந்து அவருடைய சீடராகிய புலத்தியரை என் மகனே புலத்தியான்னு கூப்பிடுவார். இது வந்து தந்தை மகன் பாரம்பரியமாகவே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு தமிழ் ஓரளவுக்கு நிலைச்சிருக்குது அப்படின்னாக்க, தமிழ் சித்தர்களுடைய கடுமையான உழைப்பும் அவங்க காட்டின ஆர்வமும் தான் காரணங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். ஆன போதிலும் கூட தமிழ் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு சித்தர் இலக்கியங்கள் ஒரு முக்கியமான காரணம். சாதாரணமா கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்க, இப்ப இந்த உலகம் அழிய போறது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிறைய சித்தர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா கோரக்கர் சந்திரரேகையினுடைய பாடல்ல என்னுடைய தகப்பனாரு அப்படியே பாடுவார். என்ன நடக்கும், களி பிறந்து முன்னோரு கனக பரீட்சித்தாழ்வான்னு அப்படியே பாடுவார். அப்போ அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்திருந்த மக்கள் வந்து சித்தர் பாடல்களை மனனம் செய்து அதை அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் புரிஞ்சவங்களா இருந்தாங்க. சித்தர்களை பேணி பாதுகாக்கிறதும், சமஸ்கிருதத்துல சொன்னாக்க சாது சம்ரக்ஷணா, யோகிகளை பேணுவது அப்படிங்கிறதெல்லாம் அன்றைய காலத்துல கடைபிடிச்சாங்க. அன்றைய காலத்து மன்னர்கள் எல்லாம் ஒரு வகையான காரியத்தை கடைபிடிச்சாங்க. தமிழ் வளர்த்த அறிஞர்கள், அரசர்கள் என்ன செய்தாங்கன்னா, தமிழ் அமைச்சர்களை கொண்டு வந்து அவங்க அரங்கத்துல உட்கார வச்சாங்க. தமிழுக்குன்னு தனி துறைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க.
தமிழை காப்பாற்றினாங்க. ஆனா இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவங்க தமிழை கொலை செய்யத்தான் விரும்புறாங்க அப்படிங்கிறது பல தமிழறிஞருடைய குற்றச்சாட்டா இருக்குது. இது எல்லாத்திற்கும் என்ன காரணம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது பார்த்தோம்னாக்க, உண்மையான ஆன்மநேய ஒருமைப்பாடு இல்லாததுதான் காரணம். ஆத்ம தத்துவத்தை புரிந்து, ஜீவ தத்துவத்தை புரிந்து, உயிர் தத்துவத்தை புரிஞ்சிருந்தா நிச்சயமா இவங்க தாய்மொழியை கொலை செய்ய நினைக்க மாட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுறது தான் நாகரிகம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்து பெரும்பகுதி போயிட்டாங்க. இது வந்து வருந்தற்பானது. இதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய கணிப்புப்படி, நம்மளுடைய சிந்தனையின்படி பார்க்கும்போது குழந்தைகள் பருவத்தில இருந்தே அவர்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை தாய் தகப்பன் ஊட்டி வளர்க்கணும். ஆனா தாய் தகப்பனுக்கே அந்த கலாச்சாரம் தெரியாம போயிருச்சுங்கிறது தான் விதிவசம். அப்ப என்ன செய்யணும்னா, இது எங்க இருந்து தொடங்கணும்? தாய் தகப்பன்கிட்ட இருந்து தொடங்கணும். ஒரு குழந்தை தன்னுடைய முன்மாதிரியாக தகப்பனை, தாயத்தான் முதலாவது எடுக்குது. அதற்கு பிறகு ஆசிரியர் எடுக்குது. அதற்கு பிறகு மனதிற்கு ஈர்ந்தவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்கள வந்து உகந்தவங்களா எடுத்துக்கிடுது இல்லைங்களா? இது மாதிரி சூழல்ல தாயும் தகப்பனும் நேர் வழியில இருந்து தமிழை புரிஞ்சிருந்து வீட்டுல தமிழ் பேசணுங்கிறத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான் அது சாத்தியமாகும். தம்பி வாசி என்கிட்ட பேசும்போது தமிழை வளர்த்துறதுக்கு குழந்தைங்கள்ட்ட இருந்து கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, அதுக்காகத்தான் இந்த குழந்தைகள் வந்து அதை கொண்டு வர விரும்புறேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அந்த கருத்து பிடிக்கும். ஏன்னா குழந்தைகள்ட்ட இருந்துதான் அதை கொண்டு வர முடியும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்தை வந்து இந்த இடத்துல சொன்னோம்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏற்கனவே பல விடயங்களை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் பல முறை வர்ணம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்திற்கு ஒப்பானவர்கள். அங்கே எந்த ஒரு வர்ணத்தையும் நாம் இயல்பாக ஏற்ற முடியாது. நமக்கு தேவை தூய மனம் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை வஸ்திரம் போல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமே. அவர்களிடம் மட்டும்தான் நாம் விரும்பிய வர்ணத்தை ஏற்ற முடியும் சொன்னார். ஆக என்ன காரணம்னா, கண்டதையும் படிச்சு தலைக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு அதனால வந்து குழப்பம் ஏற்பட்டு இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதான்னு தெரியாம அவங்களுடைய தமிழும் தடுமாற்றமாய் போயிருச்சு. தமிழ் இனமும் தடுமாற்றத்துக்கு ஆளாயிருச்சு. தமிழன் தலைகுனிய வேண்டிய நிலைமையை சமுதாய அரங்கத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இவங்களுடைய எண்ணங்கள் பூராமே ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுறதுதான் பெரிய கௌரவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். என்னுடைய வலையொலியில நான் தூய தமிழ்ல தான் வந்து சித்தர் பாடல்களுக்கான பொருள் விளக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இடைமறிச்சு கேட்ட சில பேர், ஐயா நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் வந்து தூய தமிழ்லயே பேசுறீங்க, வழக்கு சொல்லல சாதாரணமா பேசுற மாதிரி பேசக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. நாம் அதை விரும்பல. இப்ப அது மாதிரி பேசுனது எதுக்கு உதவிச்சு அப்படின்னா, இப்ப காகபுஜங்கர் பெருநூல் காவியம் அப்படிங்கிற ஒரு நூலுடைய சித்தர் பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை நம்ம பதிவுகளை கொடுத்திருந்தோம். இது ரொம்ப அருமையா இருந்தது. ஞானத்தை வந்து ஆழ்ந்து சொல்லக்கூடிய நூலா இருக்குது. இதை ஒரு நூலா புத்தகமா கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. இறைவன் தீர்மானித்ததுங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த கூகுள்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதுல வந்துட்டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதுல நாம பேசினதை வந்து ஒலிவாங்கியின் மூலமா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதை அழகா தட்டச்சு பண்ணி கொடுத்துருச்சு. இப்ப இதையெல்லாம் தொகுத்து புத்தகமாக உருவாக்கி இருக்கிறோம். அச்சு பணி நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, அன்றைக்கு நாம ஏதோ ஒரு காரணத்தினால தூய தமிழ்ல பேசணும். அந்த தூய தமிழ்ல பேசுனது புத்தக வடிவாக்கத்திற்கு ரொம்ப உதவியா இருந்தது. அப்ப இது நாம வந்து திட்டமிட்டு எதையுமே செய்யல. அது இயல்பா நடந்தது. இறை சித்தத்தால் நடந்தது. எந்த ஒரு மனிதன் தன் மனத்தகத்துல வந்து இறை உணர்வை கொண்டு உண்மை, அன்பு, கருணை, சீவகாருண்ய ஒழுக்கம், மனிதநேய பண்பாடு இதையெல்லாம் கொண்டிருக்கிறானோ அவன் மனதில மாத்திரம்தான் இறை தத்துவம் குடிபுகும். இறை தத்துவம் குடிபுகுந்திருக்கக்கூடிய ஒருவனால மட்டும்தான் உண்மையான தமிழை நேசிக்க முடியும். இது அடியனுடைய தாழ்மையான கருத்து. காலம் கருதி நான் உங்கள்ட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வேற ஏதாவது நான் சொன்ன கருத்துக்களை மாற்று கருத்து இருந்தா ஐயா சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம். கேட்டுக்கிட்டு நான் இங்கிருந்து விடைபெறும். நன்றி, நன்றி அப்பா. மூலம் அதுதான், மூல கருத்து அதுதான். ஒரு நம்பிக்கை. அது எந்த இறைன்னு நான் சொல்லவில்லை. இறையின் பொறுத்துள்ள, என்னை பொறுத்துள்ள இயற்கையும் இறைதான். அதனால அது எந்த இறைன்னு பேசுறதை விட அந்த ஒரு ஒருமித்த ஒரு சிந்தனை இருந்தால்தான் நாமும் நம் வீடும் நாடும் மொழியும் வாழும் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. நாம இறைவன் சொன்னது வந்து வடிவங்களை கொண்டோ உருவங்களை கொண்டோ ஆலயங்களை உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரக அமைப்புகளை கொண்டோ சொல்லல. ஆன்மாதான் இறைவன். அவரவருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் இறைவன். தன்னை உணர படிக்கணும், தம்முள் படிக்கணும், தன்னை படிக்கணும். தன்னை உணர்வதுதான் வந்து வாழ்க்கை. அதுதான் நம்ம சொல்லணும். எல்லா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 10 தடவை சொல்லிருப்பேன், நான் தான் சிவன் பா. ஏன் சிவனை தேடி பிரம்மாஸ்மி, நானே இறைவன், நானே சந்திரசேகரன் பேரு, நான் தான் சிவன். நீ ஏன் வேறொரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் தான் சிவன், இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்.
இது ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அனைவரோட ஆழ்ந்த ஒரு சிந்தனைகளும், ஆழ்ந்த அனுபவங்களும் கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நானும் உங்களோட ஒரு சிறு புள்ளியா என்னையும் சேர்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் நிறைய கத்துக்க போறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பயணிக்கிறதுல. தான் எவ்வளவு பெரிய நேர்கோடா இருந்தாலும் ஒவ்வொரு புள்ளிகளால் சேர்ந்ததுதான் அது. ரொம்ப உங்களுக்கு அருமை. தெரியாதுன்னு இல்ல. கண்டிப்பா. இவ்ளோ அனுபவம் வாய்ந்த மகான்கள் 2 பேர்ட்ட எனக்கு கத்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மகான்கள் நம்ம எல்லாம் ஐயாவை இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஐயாவை சொல்லுங்க. நாங்களும் நான் சாமானியமானவங்க வந்து தான். எல்லாம் ஏதோ உணர்ந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாரும் சாமானியர்கள் தான். கல்வித்துறையில கண்டிப்பா. இருந்ததுனால, நான் இது ஆசிரியர் பணியில இருந்ததுனால, அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது போகும்போது விட்டுட்டு போகணுமே, சும்மா போறோமே, நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், கண்டிப்பா, சரி கண்டிப்பா. மொழிக்கு நாம பண்ணணும் அப்படின்னு. என்னோட விருப்பம் என்னன்னா, நீங்கெல்லாம் இவ்வளவு அறிவை சேர்த்து வச்சு உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி இது கரெக்டா அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். உங்கள மாதிரி கண்டிப்பா, கண்டிப்பா. நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பா இதை கண்டிப்பா. வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்ம செல்வம். சரியா வகுத்து கொண்டு போகலாம். நான் இதை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ என்ன செய்ய போறோங்கிறது நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்டேட் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க நன்றி, ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, 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 நன்றி.